ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினிஸ் கிச்சன். ஃபுல் வெஜ் மீல்ஸ் ரெசிபி குயிக்காக அண்ட் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இது தைப்பூசத்துக்காக பண்ணது. ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பார் பண்ணிக்கிட்டேன். ஒன் பை ஒன்னாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ஒரு கடாய் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஒரு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, பச்சை மிளகாய் ஒரு 4-5, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட விருப்பப்படி தான். நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் வந்து சாம்பார் பொடி, கல் உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் லைட்டாக கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூனு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பருப்பு, சுண்டல் இதெல்லாம் வேக வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்லேயே எல்லாத்தையும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் லாஸ்ட்டாக காய் வெந்து வந்ததுக்கப்புறம் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதுலேயே இன்னொரு பக்கம் நம்ம பாயாசத்துக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணதுக்கப்புறம் ஜவ்வரிசி 1 கப் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேமியா வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சேமியா வந்து நான் வந்து பாயாச சேமியா தான் எடுத்திருக்கேன், பால் பாயாசங்கிறனால. சேமியா, ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு சுகர் 1 டம்ளர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா வந்து எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்புக்கு நெய் 2 ஸ்பூன் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து அதில் கொட்டிடுங்க. அவ்வளோ. இது வந்து ரசம். அதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நீங்கள் முன்னாடியே வந்து புளி தண்ணி, அப்புறம் பருப்பு தண்ணி, இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இடித்து வச்சுருக்க ஜீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா லைட்டாக கொதிக்க விடுங்க போதும். ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசம் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் ஃபங்க்ஷன் டைம்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. மேரேஜுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் எல்லாமே செய்வாங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ பால் கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு 4-5 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு கொஞ்சம், கசகசா, சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா சுண்டி வந்துடணும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ உங்கள் பொட்டேட்டோ பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்து கூட, சப்பாத்தி, பூரி கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க மேரேஜுக்கு. அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம், இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஆனியன், இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து இது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வெள்ளை சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து நல்லா வேக விட்ருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம், அதையும் ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே. மசாலா வந்து நான் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சுக்கோங்க. நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை
கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. மோர் வந்து தாளித்து கொட்டிடலாம். மிக்ஸி ஜாரில் மோர் அடிச்சுட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் மோர். ரெசிபிக்காக தான் நான் உங்களுக்கு இத்தனை ரெசிபி பண்ணியிருக்கோங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். மற்றபடி மோர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பருப்பு வடை தான் செஞ்சுருக்கோம். 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாய், சோம்பு, உப்பு இது 3ம் போட்டு தண்ணிலாம் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் நல்லா விட்டுட்டு வடையை போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா கூட போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கொத்தமல்லி எதுவும் ஆட் பண்ணல. லைட்டாக சோம்பு கொஞ்சோண்டு இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடை சுடுற தட்டியில் வச்சு எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம். எண்ணெய் நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடையை உருட்டி கையிலேயே தட்டி அதுக்கப்புறம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு உடனே திருப்பி விட வேணாம். அதுவே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வரும். நாங்கள் வந்து இதே வடையில் நாங்கள் இன்னொரு டைப் வடை கூட நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு வந்து ஓட்டை வடை வேணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இதுலேயே நம்ம ஓட்டை போட்டு பண்ணோம் அப்படின்னா நடுவில் கூட நல்லா உள்ள சாஃப்டாக இல்லாமல் அதுவுமே கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை வெந்ததுக்கப்புறம் ஒன்றா எடுத்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டது சீக்கிரமாகவே வெந்துடும், லாஸ்ட்டாக போட்டது அதே அளவுக்கு வேகாது. ஸோ வெந்த வடையை ஒன்றா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஓட்டையை போட்டு பாருங்கள். எல்லா வடையுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்திங்கன்னா பபுள்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வடையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ப்ரௌனியாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தாங்க எங்களோட ரெசிபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் ரைஸ் வச்சேன். இதுலேயே வந்து அதே எண்ணெயில் அப்பளம் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா அப்பளமும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்பளம் பொரிக்கிறது. ஸோ நான் சும்மா எங்களோட டிஷ்ஷு காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு இடையில வந்து முன்னாடியே ரைஸ்லாம் வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து விட்டுருங்க. ஏன்னா கடைசியாக வச்சிங்க அப்படின்னா தான் தண்ணி விடாமல் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வச்சு நாங்கள் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு செஞ்ச ரெசிபி ரைஸு, சாம்பார், ரசம், மோர், பருப்பு வடை, அதுக்கப்புறம் பால் கறி, பொட்டேட்டோ பால் கறி, வெண்டைக்காய் பொரியல், பாயாசம், அப்பளம் இது எல்லாம் தான் நாங்கள் படையல் போட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.